இன்னைக்கான மெனு விலாக் பார்க்கலாமா? மார்னிங் வேக்கப் பண்ணோடனே அழகாக குட்டி குட்டி 2 கோலம் போட்டாச்சு. தோசை பார்த்தீங்கன்னா நைட்டு அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பீட்ரூட் கேரட் அதெல்லாம் போட்டு இட்லி பொடிலாம் போட்டு அது ஒரு தோசைன்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்தாச்சு. ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு பரோட்டா கேட்டிருந்தா, ஸோ அதனால் நைட்டே மாவு பிணைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கு எம்டி சால்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கிரேவி ரெடி பண்ணிட்டேன். புதினா இதுக்கு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் அது என்கிட்ட சடனாக இல்லை, ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். மாவு நல்லா ஊறி வந்தோன்னா ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் எப்போவுமே பரோட்டாவுக்கு பட்டர் சேர்த்து செய்வேன். அது எப்போயுமே நமக்கு டைம் ஆனாலுமே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஷர்விக்கு பரோட்டா வித் எம்டி சால்னா இல்லை சிக்கன் எம்டி சால்னா இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வெஜ்ஜில் தான் பண்ணியிருந்தேன். ஸ்கூலுக்கு எப்போவுமே சத்து மாவு கஞ்சியே கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கொழுக்கட்டை மாதிரி மாற்றி செஞ்சு கொடுக்கலாம். அது குட்டி குட்டியாக செய்கிறோம் அப்படின்னா குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இட்லி பானையிலே வச்சு ஸ்டீம் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஷர்வியை நான் தான் கொண்டு ட்ராப் பண்ண போனேன் ஸ்கூலில். ரிட்டன் நானும் ஷாப்புக்கு கிளம்பிட்டேன். இதை பற்றின ஃபுல் லாங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.